வணக்கம். நம்ம சேனல்ல முந்தைய வீடியோகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்தியால 80% மக்கள் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு 10 பணத்தவறுகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்மளோட பணப்பழக்கங்கள்ல இந்த 10 தவறுகள்ல நம்ம பண்ணாம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து முன்னேறி அடுத்த லெவலுக்கு நம்மளால முன்னேற முடியும். சரி, முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது. அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லா இடங்கள்லையும் நம்ம நிறைய தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். ஆனால் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தர்றதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு அடல்ட் ஆகி உங்களுக்கு குடும்பம் குழந்தை அப்படி ஃபேமிலின்னு வரும்போது அப்போல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நமக்கு இப்போ நிறைய சோஷியல் மீடியா ரெஃபரன்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அப்போது அதிலிருந்து நம்ம பணத்தை பற்றி, பணம் மேனேஜ்மெண்ட் பற்றி, என்னென்ன முதலீடு முறைகள் இருக்குது, எப்படி பணத்தை சேமிக்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது. சரி, இதனால நமக்கு என்ன லாஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திடீர்னு ஒரு வியாதி வருது, நிறைய லட்சக்கணக்கில் செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1-2 நாள்லேயே நம்ம அவ்வளோ நாள் சேமித்து வச்ச காசு எல்லாமே கரைஞ்சு போயிடும். அதனால கண்டிப்பாக நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். மூணாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இருக்கிறது. நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோமோ அது இன்ட்டு 6 டைம்ஸ் நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். நமக்கு திடீர்னு கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, வேலை போகுது, திடீர்னு எனக்கு ஒரு காசு வேணும் அப்படின்னா கடன் வாங்காமல் நம்மக்கிட்ட ஒரு சேமிப்பு இருந்தால் தான் நம்ம அந்த எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ண முடியும். நாலாவது தவறு என்னன்னா நம்ம சின்ன வயசுல, அதாவது 20s 30sல இருக்கும்போது நம்ம இப்போதானே யங்காக இருக்கோம், இப்போ நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவோம், 40 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம சேமிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணம். நம்ம எப்போவுமே முதலீடு பண்ணுறோம், சேமிப்பு பண்ணுறோன்னா அது சின்ன ஏஜ்லேயே நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா தான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் டைமில் நம்ம குழந்தைங்க வளர்ந்து பெருசாகும்போது அந்த முதலீடு நல்லா வளர்ந்து நம்மளோட பணம் பெருகி இருக்கும். ஐந்தாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் கோல் இல்லாமல் இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம நிறைய இடத்துல மேபி சேமித்து வைக்கலாம், முதலீடு பண்ணலாம், ஆனால் எதுக்காக நான் சேமிக்கிறேன், எவ்வளவு சேமிக்கிறேன் அப்படின்னு ஒரு கோல் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக நம்மளோட மணியை மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது. சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போடுறேன்னா இது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இந்த லேண்ட் வாங்குறேன்னா இது என் குழந்தையோட படிப்புக்கு, இந்த மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் கோலோட முதலீடு பண்ணணும். ஆறாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஸ்கேம் ஃப்ராட் அப்படிலாம் நடந்துட்டுருக்கு. அதாவது இவ்வளோ காசு கொடுங்க, 2 மாதத்தில் டபுள் ஆக்கி தரேன், அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை கொடுங்க, நான் ஸ்டாக்ஸ் வாங்கி உங்களுக்கு விற்று டபுள் ப்ராஃபிட் 10 டைம்ஸ் ப்ராஃபிட் தரேன், இந்த மாதிரி குயிக்காக ரிச் ஆகிறதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய ஏமாத்து வேலைகள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது ஓவர் நைட்டில் திரைப்படத்தில் காட்டுற மாதிரி பணக்காரன் ஆக முடியாது. அது ரொம்ப பொறுமையாக நீண்ட காலம் டைம் கொடுத்து ப்ராப்பராக சிறிது சிறிதாக தான் உங்களோட பணம் பெருகும். அதனால இந்த மாதிரி குயிக் மணி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பணத்தை போட்டு ஏமாந்துடக்கூடாது. ஏழாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சு நிறைய கடன் வாங்குறது. அதாவது நம்ம இருக்கிற பணத்தையே நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பணத்தை நம்ம எடுத்து செலவழிக்கிறோம். அது மிக மிக தவறு. அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதில் நம்ம சேமித்தது போக மிச்சத்தை சேர்த்து வச்சு நம்மளுக்கு என்ன ஒரு பொருள் வேணுமோ அப்படி வாங்கணும். அப்படி இல்லாமல் இந்த பொருள் நல்லா இருக்குது, நான் இப்போதைக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் வாங்கிக்கிறேன், அப்புறமா நான் அந்த கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நமக்கு பாதி காசை நம்ம இழந்துருவோம். அதனால கிரெடிட் கார்டு இல்லாமலே இருக்கிறது ரொம்ப நல்லது. எட்டாவது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானத்தை பட்ஜெட் பண்ணாதது. அதாவது வர்ற சம்பளம் அப்படியே எங்கெங்கெல்லாமோ செலவழித்து அப்படியே கரைஞ்சு போயிடுறது. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் 50-30-20 ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக நம்மளோட வருமானத்தை அலோகேட் பண்ணி ப்ராப்பராக செலவழிக்கவும் செய்யணும், ப்ராப்பராக சேமிக்கவும் செய்யணும்.
அடுத்து 9வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதலீடுகளை வந்து டைவர்சிஃபை பண்ணாமல் இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சேமிப்பையும் கொண்டு போய் தங்கம் வாங்குறது, இல்லைனா எல்லா சேமிப்பையும் கொண்டு போய் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், எல்லாத்தையும் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், இல்லைனா எல்லாத்தையும் லேண்டில் போடுறேன், அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு துறை வந்து நம்ம கீழே போகுது அப்படின்னா மொத்தமான சேமிப்பும் வந்து கரைஞ்சு போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சமாக தங்கம் வாங்கணும், கொஞ்சம் லேண்டு, கொஞ்சம் எஃப்டி, கொஞ்சம் ஆர்டி, கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரி நம்மளோட முதலீடுகளை வந்து பிரித்து நம்ம முதலீடு பண்ணணும். அடுத்து 10வது தவறு, இது மிக முக்கியமான தவறு, நம்ம எல்லாருமே பண்ணுறது. அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடன் வாங்குறது. பேங்க்ல நிறைய விதமான கடன்கள் இப்போ இருக்கு. நமக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. சரி, நம்மக்கிட்ட இவ்வளோ சம்பளம் வருது, நமக்கு இவ்வளோ லோன் கிடைக்குது, நம்ம எல்லா லோனும் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம், ஃபோன் வாங்குவோம், எல்லாத்துக்குமே லோன் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கார், பைக், ஃபோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து சிறிது சிறிதாக பணத்தை சேமித்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம பார்க்கணும். நமக்கு கடனே இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம முதலீடோ சேமிப்போ பற்றியே யோசிக்க முடியும். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த 10 பண தவறுகளையும் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு நம்மளே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த தவறுகள் பண்ணியிருந்தோன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு இனியாவது நம்மளோட பணப்பழக்கங்களை மாற்ற பார்க்கணும். நன்றி.